ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா 5 வருஷம். ஆ ஆ ம் ம் அப்புறம் எல்லாரும் சொல்கிறீங்க, நீங்கள் பிச்சை எடுக்காதீங்க போய் சம்பாதிங்கன்னு. நான் என் வீட்டுக்காரர வேலைக்கு தான் போக சொல்கிறேன். வெளியே போக சொன்னேன். அவங்க கேட்க மாட்டேன், நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் கேட்க மாட்டேன், கார வேலை தான் கேட்பேன் அப்படி சொல்லிவிட்டு கடைசியிலே அவங்க வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். 3 ரூபா கையில் இருந்தது. அதை வச்சு நான் வாடகை பார்க்குறேன், இன்றைக்கி பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி என் கையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பாப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா நான் என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எப்படி அங்கே போனீங்க, இது எப்படி இங்கே போனீங்க அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நான் என் பிள்ளைக்காக நான் என்னன்னாலும் நான் பண்ணி தான் ஆகணும். நான் பெற்றுட்டேன், நான் அவளை காப்பாற்றி தான் ஆகணும். நான் என்னன்னாலும் பண்ணி தான் ஆகணும். பிச்சைனாலும் பிச்சை தான் எடுக்கணும். எனக்கு அதுதான் நிலமை அப்படின்னு என் விதியில் எழுதியிருந்ததுன்னா அதை தான் நான் என் பிள்ளைக்காக நான் பண்ணி ஆகணும். என் பிள்ளைய நான் காப்பாற்றி ஆகணும். என் பிள்ளைய காப்பாற்ற போகிறது யாரும் இல்லை, நான் தான் காப்பாற்றணும். தயவுசெய்து இந்த தப்பை பேசாமல் மட்டும் நீங்கள் இருங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி நான் ப்ராப்ளத்துக்கு போடல, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு தான் போட போகிறேன். என்மேலே அவர் வீடு பார்க்கலன்னா நான் அதையும் போடுவேன். பார்க்கலைங்க, எங்கள் அப்பா கிட்ட 3 ரூபா வாங்கி பார்க்கல, அதையும் போடுவேன். அப்புறம் அவர் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் எப்படி கொண்டாடுனார் அப்படிங்கிறதையும் நான் போடுவேன். ஆனால் இன்னும் வர என் பிள்ளை பிறந்து 11 மாதம் ஆச்சு, இன்னும் வர ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்ததில்லை என் பிள்ளைக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை அவளுக்கும் எடுத்து கொடுத்ததில்ல, எனக்கும் எடுத்து தந்ததில்லை. இதெல்லாம் நான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது தான். அவர் காசில் ஒன்று செஞ்சுருக்காரா? இல்லை. அதனால தான் நான் தப்பாக பேசினேன். ஆனால் அவர் இல்லாமலேயும் நான் வெளியே இருக்க முடியாது அப்படிங்கிறனால அவரை கூப்பிட்டேன். ஏன்னா ஆம்பளையே தான் எல்லோரும் கேட்குறாங்க, ஆம்பளை. ஒரு வாடகை வீடு பார்க்கணுன்னாலும் அங்கேயும் உங்கள் வீட்டுக்காரருங்க, உங்களெல்லாம் நாங்கள் தனியாக வைக்க மாட்டோம் அப்படி தான் நாங்கள் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும். அதனால் நான் அவரை கூப்பிட்டேன். அவர் ஆம்பளையோட பாதுகாப்பு இந்த உலகத்தில் தேவைப்படுது எங்கள் பொண்ணாலும். அதனால் அவருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான். இனி நான் எதுக்கும் அவரை நான் இதுக்கப்புறம் இந்த 3 ரூபா எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் எப்படி வராருன்னு பார்த்துட்டு தான் நான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க. என்னுடைய சுச்சுவேஷன் எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே என்னால் இருக்க முடியல சத்தியமாக. உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய நான் காப்பாற்றணும், அதுதான் என் குறிக்கோளாக இருக்குது. நான் என்ன பண்ணாலும் நீங்கள் அது எப்படி இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்காதீங்க. பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும் உங்களிடமிருந்து. சரி.